திங்கட்கிழமை வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது நம்ம ஆதி இருக்கார்ல, ஆதி வந்து நம்ம ஸ்வேதா, அறிவு எல்லாத்தையுமே வீட்ட விட்டு வெளிய போங்க அப்படிங்கிற மாரி சொல்றாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு சீன்ல வந்து ஸ்வேதா வந்து, "எதுக்கு அத்தா இப்போ வந்து வக்கீல வர சொல்லியிருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த சீன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கடுத்து சாரதா வந்து சொல்றாங்க, "நீங்க போங்க வக்கீல், நான் பார்த்துக்கிறேன் அவர்ட்ட நான் சொல்லிக்கிறேன்" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "சரிம்மா நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு சொல்றேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த வக்கீல் வந்து போயிடுறாங்க. அதுக்கடுத்து நம்ம ஸ்வேதா சும்மா இருக்காம சாரதா கிட்ட சொல்கிறாங்க, "அத்தை நீங்கள் என்ன அத்தை எங்களை ஏமாத்த நினைக்கிறீங்களா? 1 வருஷம் இல்லை 2 வருஷம் இல்லை கிட்டத்தட்ட 20 வருஷமாக வந்து எனக்கு மாமாவை கல்யாணம் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டீங்க. கடைசியில் பார்த்தா பாரதிக்கு வந்து மாமாவை வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க. அதுக்கடுத்து நான் வந்து கேட்டவுடனே என்னை சமாளிக்கிறதுக்காக என் பேரில் உங்கள் பேரில் இருக்கிற சொத்தெல்லாம் என் பேருக்கு மாற்றி வச்சிங்க. இப்போ வக்கீலை கூப்பிட்டு எல்லா எல்லா சொத்தையுமே திருப்பி நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு எங்களை என்ன வீட்டை விட்டு விரட்டலான்னு பார்க்குறீங்களா?" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சாரதா வந்து சொல்கிறாங்க, "இங்கே பாரு, தெரியாமல் ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காத சரியா, என்னன்னு தெரிஞ்சுட்டு பேசு" அப்படிங்கிற மாதிரி சாரதா சொல்கிறாங்க. "என்னத்த அத்தை தெரிஞ்சுட்டு பேச, இதெல்லாம் சரியாக வராது, நான் போய் ஆதி மாமா கிட்ட வந்து உண்மையை சொல்ல போகிறேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "என்ன ஸ்வேதா மிரட்டுறியா?" அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. "ஆமாம் அத்தை, நான் மிரட்ட தான் செய்கிறேன், உண்மையை சொல்ல போகிறேன்" அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, "சரி போய் சொல்லு, எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது" அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோடனே நம்ம ஸ்வேதா வந்து ஷாக் ஆகிடுறாங்க. என்னடா இவங்க பாட்டில் பயப்படுவாங்கன்னு நினச்சா ஒன்றுமே பயம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு திருன்னு முழிக்காங்க. ஆதிக்கு வந்து எல்லா விஷயமே தெரிஞ்சு போச்சு சரியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எல்லாருக்குமே ஷாக் ஆகிடுது. எப்படி தெரிஞ்சது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து ஆதி வந்து என்ட்ரி கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க. "அம்மா என்னம்மா, ஸ்வேதா வந்து உங்களை ரொம்ப மிரட்டுறா போல், அந்த இதயம் பிரச்சனையை வச்சு தானே மிரட்டிக்கிட்டு இருக்கா. இங்கே பாரு ஸ்வேதா, அவங்க எல்லாத்துக்குமே நான் ஒன்று சொல்கிறேன், அந்த இதயம் பற்றி எல்லாமே எனக்கு வந்து தெரிஞ்சு போச்சு சரியா, இனிமேல் அதை பற்றி எனக்கு ஒன்றும் கவலை கிடையாது. ஆல்ரெடி அம்மாக்கிட்டேயும் நான் பேசிட்டேன், டாக்டர் வந்து என்கிட்ட உண்மை எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. அதனால் வந்து அந்த பிரச்சனை இதோட விடுறதா நல்லது. இல்லை நான் வந்து உங்களை பழி வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி கிட்ட போய் இந்த இதயம் பற்றி யாராவது இந்த வீட்டில் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அவ்வளோதான், சொல்லிட்டீங்க. இந்த வீட்டில் வந்து நீங்கள் யாருமே இருக்கக்கூடாது, வீட்டை விட்டு அடுத்த செகண்டே நீங்கள் வந்து வெளியில் போக வேண்டி வரும்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ஆதி வந்து கிளம்பி போகிற மாதிரி காட்டுறாங்க. இங்கிட்டு பார்த்தா ஸ்வேதாலாம் ஷாக்காகி பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.